யார் சொன்னாலும், ஏன் அதை நானே சொன்னாலும் அதை நீ நம்பாதன்னு சொன்ன ஒரே தலைவர் தந்தை பெரியார் அவர்கள் தான். தலைவர்கள் என்ன சொல்லுவாங்க, பொய்யான விஷயத்தை கூட சொல்லி இதை நீங்க நம்பணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா தந்தை பெரியார் அவர்கள் ஒரு பொய்யான விஷயத்தை யார் சொன்னாலும், ஏன் அதை நானே சொன்னாலும் நம்பாதன்னு சொன்ன ஒரே தலைவர் தந்தை பெரியார் அவர்கள். தந்தை பெரியார் அவர்கள் இன்னொன்னு சொன்னார், உன்னுடைய பகுத்தறிவுக்கும் புத்திக்கும் எது சரின்னு பட்டுதோ அதை மட்டும் நீ ஏத்துக்கோ, இல்லனா ஏன் எதுக்குன்னு எதிர்த்து கேள்வி கேளுன்னு சொன்னார் தந்தை பெரியார் அவர்கள். அந்த வழியில இன்னைக்கு ஃபேக் நியூஸை தடுக்கணும்னு, அதை பத்தி அவேர்னஸ் மாணவர்களுக்கு ஏற்படுத்தணும்னு நம்முடைய முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு அரசு சார்பாக ஒரு டெடிகேட்டட் ஃபேக்ட் செக்கிங் யூனிட் தொடங்கப்பட்டுச்சு. இன்னைக்கு தமிழ்நாடு ஃபேக்ட் செக்கிங் யூனிட் செயல்படுகின்ற வேகத்தை பார்த்து ஃபேக் நியூஸ் பரப்புற கும்பல் இன்னைக்கு சிலர் பதற்றம் அடைஞ்சிட்டு இருக்காங்க. கடந்த ஆண்டுகளை விட சமீப காலமா ஃபேக் நியூஸ் பரவுறது தமிழ்நாட்டில் இன்னைக்கு மிகவும் குறைஞ்சிட்டு இருக்கு. அது அடியோடு நிப்பாட்டப்படணும். அதுக்கு ஃபேக்ட் செக் யூனிட்டுக்கு என்னுடைய பாராட்டுக்கள், என்னுடைய வாழ்த்துக்களை உங்கள் சார்பாக தெரிவிச்சுக்கிறேன். ஃபேக் நியூஸை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு ஸ்டூடெண்ட்ஸ், கவர்மெண்ட் அபிஷியல்ஸ், ப்ரொஃபசர்ஸ்னு இந்த 3 ஆண்டுகள்ல கிட்டத்தட்ட 47,000 பேருக்கு ட்ரைனிங் கொடுக்கப்பட்டிருக்கு. அதோட கண்டினியூஷன்